இன்றைக்கி இரவு அரௌண்ட் ஒரு 11 போல் அக்யூஸ்ட் தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் குடிபோதையில் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அதைத் தொடர்ந்து குற்றவாளி அவர் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து பயமுறுத்துறதுக்காக மிரட்டுவதற்காக துப்பாக்கியில் சொல்கிறாரு மேலே. பார்த்தோன்னே அந்த க்ரௌட்லாம் போயிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அக்யூஸ்ட் அப்ஸ்காண்டிங் ஆகிடுறாரு, தலைமறைவாகிறாரு. காலையில் நமக்கு இந்த தகவல் தெரிந்து உடனடியாக கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டார். கைது செய்து அந்த பயன்படுத்திய நேற்று இரவு அந்த குற்றத்தில் பயன்படுத்திய அந்த துப்பாக்கியை ரெக்கவரி பண்ணுறதுக்காக இன்றைக்கி அவர் பதுக்கி வச்சிருந்த இடத்த தேடி வரும்போது துப்பாக்கியை எடுத்து தப்பிக்கிற முயற்சி பண்ணி காவலர்களை நோக்கி துப்பாக்கியால் சொல்கிறாரு. அப்பொழுது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக காவலர்கள் திருப்பி அவரை காலில் சுட்டு அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணி இப்போது அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்காரு. சார் அது மேலே நடவடிக்கை ஏற்கனவே அவரை கைது செஞ்சுருக்காங்க துப்பாக்கி வச்சுருக்க மாதிரி. அவர் அதுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதே போல் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததாக ஒரு வழக்கு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸில் ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பிணையில் வெளியில் வந்திருக்காரு. இப்போது வந்துட்டு இப்போ திருப்பியும் இதே மாதிரி இன்சிடெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. துப்பாக்கியை எப்படி வாங்கினார் அதெல்லாம் விசாரிச்சுட்டு. சார் இந்த மாதிரி நாட்டு துப்பாக்கி புழக்கத்தில் இங்கே வந்திருக்காங்க சார்? இல்லை, அதிகமாக கிடையாது. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல்படி உடனே போலீஸ் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இவர் செல்கிற மாதிரியாங்க சார்? இல்லை துப்பாக்கி செல்கிற மாதிரி